வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான குர்ரம் பாப்பி ரெட்டி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் முதல்ல தெலுங்குல மட்டும் தான் அவைலபிளா இருந்தது. இப்ப தமிழ்லயும் இருக்கு. ஜி5ல ஃபுல் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல காமெடியா தான் கதை போகும். ஆனா போக போக சூப்பரா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த டீமை வச்சு ஒரு டெட் பாடியை இடம் மாத்தணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி எதுக்காக யோசிச்சாரு, இதுக்கு பின்னாடி என்ன பிளான் இருக்கு, இத பத்தி பேசுறது தான் இந்த படத்தோட முழு கதையா இருக்கும். எண்டிங்ல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கோயின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இப்போ ஒரு பார்ல யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கதான் இவரோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பாடி எல்லாம் புதைக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஒரு குழியை தோண்டிட்டாருன்னா கண்டிப்பா அதை மூடணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறவரா இருப்பாரு. 2 பாடி வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. 2 குழி தோண்டி இருப்பாரு. ஆனா ஒரு பாடி தான் வந்திருக்கு. என்னங்க 2 பாடி வரல, இப்போ ஒரு குழி வேஸ்டா போயிடுமே, நீங்க வேணா இந்த குழியை வாங்கிக்கோங்க, நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாருமே இவர் மேல கோவப்பட்டு இருக்காங்க. இவர் பேரு கோயின்னு சொன்ன பாத்தீங்களா, தெலுங்குல குழிக்கு வந்து கோயின்னு சொல்லுவாங்க போல, அதுதான் இவரோட பேரா இருக்கும். எப்ப பாரு குழிய மூடணும்ன்ற மாதிரி சொல்றவரா இருப்பாரு. இப்போ 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இந்த 2 பேருமே திருட்டு வேலை பண்றவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் பேரு மிலிட்டரி அப்படின்றது, இன்னொருத்தரோட பேரு சிப்பி அப்படின்றது. இவங்க 2 பேருமே நிறைய திருட்டு வேலை எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருமே இந்த கோயி ஒரு இடத்துல இருக்காருல, அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பொண்ணு கால் பண்ணி கூப்பிட்டு இருக்கா போல, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் இவங்க 2 பேருமே வந்திருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கவங்க கோயி இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. டே மொட்டை, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் பண்ண ஒரு வேலையினால தான் இவங்க இப்ப ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க போல. அது ரிலேட்டடா இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவங்களெல்லாம் வர சொன்ன பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த பொண்ணு தனியா வரமாட்டாங்க, கூட வேற ஒரு நபரோட வராங்க. அந்த நபரை பாக்குற இவங்க 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த 2 பேரு கோயியை விட்டுட்டு இந்த நபர்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோவா இருப்பாரு, குர்ரம் ரெட்டி அப்படின்றது. ஒன்னால் தான்டா நாங்க 3 பேருமே 4 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தோன்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இங்கதான் பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உத்ராஜ் அப்படின்ற ஒரு நபரை பாக்குறதுக்காக வராரு. இந்த ரோலை யோகி பாபு தான் பண்ணிருப்பாரு. அவர் ஜெயில விட்டு வந்தோன்னே, அண்ணன் ஒரு நகை கடையை தூக்குறதுக்கான பிளான் என்கிட்ட இருக்கு, நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசுறாரு. அப்படியா, உன் பிளான முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த உத்ராஜ் கேக்குறாரு. இவருமே பிளான பத்தி எல்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு உத்ராஜ் இருக்காருல, இந்த இடத்துக்கு எத்தனை ஸ்டெப்ல போலாம், அந்த இடத்துக்கு எத்தனை ஸ்டெப்ல போலாம்ன்ற மாதிரி அதெல்லாம் கேட்டு நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் நோட் பண்றாருன்னு தெரியல, ஹீரோவும் டீடைல்லாம் சொல்லிடுறாரு. சொன்ன ஹீரோ இருக்கார்ல, உடச்சி அந்த நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 பேரை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி உத்ராஜ் கிட்ட சொல்றாரு. உத்ராஜ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு உத்ராஜ் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஆளான 2 பேரை வர வைக்கிறாரு. அதுதான் அந்த 2 பேரா இருக்கும். யாருன்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி சிப்பியா இருப்பாங்க. அவங்க 2 பேர் மட்டும் வராம இந்த கோயியும் கூட்டு வந்திருக்காங்க. இவன் எதுக்காக கூட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி உத்ராஜ் கேக்குறாரு. அண்ணன் இவன் கிட்ட கடப்பார இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருப்பான்றதுக்காக கூட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நகை கடையில திருடலான்ற மாதிரி இவங்க நுழைய பாக்குறாங்க. அப்படி நுழையறதுக்காக நடக்கும் போதுதான் உத்ராஜுக்கு கண் பார்வை தெரியலன்றது தெரிய வருது. யோ, கண் பார்வை உனக்கு தெரியாதா, இதனால தான் ஸ்டெப்ஸ்லாம் எவ்வளவு நீ என்கிட்ட கேட்டியான்ற மாதிரி இவர் கோவமா கேக்குறாரு. ஆமா, நைட்டு நேரம் மட்டும் எனக்கு கண் பார்வை தெரியாதுன்ற மாதிரி உத்ராஜ் சொல்றாரு. இருந்தாலும் லாக்கரை இவரை வச்சுதான் உடைக்க முடியும். அதனால ஹீரோவும் எப்படியாவது இவரை வச்சு லாக்கரை உடைச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவங்களுமே லாக்கர்லாம் உடைச்சிடுறாங்க. உள்ள நிறைய நகை இருக்கும். அந்த நகையெல்லாம் கேர்ஃபுல்லா எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப வண்டி எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த 2 பேருக்கும் ஹீரோக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. ஏன்னா அவனுங்க 2 பேர் டிரைவர்னு கூப்பிடுவாங்க. நான் டிரைவர் மாதிரி தெரியறேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த கேப்ல உத்ராஜ் இருக்கார்ல, சைலண்டா இறங்கி போயிடுறாரு. போலீஸ் வரும்போது சண்டை போட்டுக்கிட்ட இவங்க 4 பேர் மட்டும் தான் மாட்டுறாங்க. உத்ராஜ் அந்த நகையோட தப்பிச்சு போயிடுறாரு. இப்படிதான் இவங்க 4 பேருமே 4 வருஷம் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இதை சொல்லி தான் அந்த 2 பேர் திட்டிட்டு இருக்காங்க. நீங்க மட்டுமா ஜெயில இருந்தீங்க, நானும் தான் ஜெயில இருந்தேன். இப்ப வேற ஒரு வேலை இருக்கு, இந்த வேலையை மட்டும் சரியா பண்ணா உங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கு 50,000 ரூபாய் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, 50,000 ரூபாய் கிடைச்சா கூட நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் என்ன பிளான் கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணும் சேர்ந்த மாதிரி பிளானை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த பொண்ணை நம்ம ஹீரோயின்னு வச்சுக்கலாம். இப்ப ஹீரோவும் வேலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது என்னன்னா, ஒரு கிரேவ்யார்ட்ல இருக்க ஒரு கல்லறையை தோண்டி எடுக்கணும், அதுக்குள்ள இருக்க எலும்பு கூட வேற ஒரு இடத்துல மாத்தி வச்சுட்டு அங்க இருக்க எலும்பு கூட எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இதெல்லாம் யாரு வேலையா கொடுத்திருப்பா, என்ன வேலை டீடைலா சொல்லுன்ற மாதிரி அந்த ரெண்டு பேர் கேக்குறாங்க. நான் காசு தருவேன், என்கிட்ட வேலையை பத்தி எல்லாம் டீடைலா கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. சரி காசு வந்தா போதும்ன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஹீரோ ஒரு வண்டியை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவனுங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இவங்களுமே இன்னைக்கு நைட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தோன்றதுக்காக நைட்டு நேரம் கல்லறைக்கு வந்துடுறாங்க. இப்ப கல்லறையில இவங்க தோண்டலாம் நினைக்கிறதுக்குள்ள வேற ஒரு குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்க மத்த கல்லறைய தோண்டிட்டு இருக்காங்க. கல்லறையில இருக்க நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க போலன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அவனுங்க கண்ணுல மாட்டாம நம்ம எடுக்க வேண்டிய இடத்துல இருந்து எடுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவங்களுமே சாமர்த்தியமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கல்லறையை தோண்டி உள்ள இருக்க எலும்பு கூட எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது அந்த கேங்க சேர்ந்தவங்க பாத்துடுறாங்க. இவனுங்க நம்மளை பத்தி வெளியே சொல்லிட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இப்ப ஹீரோவும் இந்த டீமை சேர்ந்தவங்களும் சண்டை போடுறாங்க. எப்படியாவது இவனுங்களை மீறி இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க இருந்து ஒரு எலும்பு கூட எடுத்தாங்கல்ல, அதை வேற ஒரு இடத்துல வைக்கணும், அங்க இருக்க எலும்பு கூட எடுத்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த இடத்துக்கு வரலான்னு பார்த்தா அங்க வெட்டியான் இருக்காரு. வெட்டியான மீறி எப்படி தோன்றது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. வெட்டியான ஏமாத்துறதுக்காக இவங்களும் ஒரு ஐடியா பண்றாங்க. மிலிட்டரி இருக்கார்ல, ஓடி வந்ததுல டயர்டா கொஞ்சம் படுத்துட்டு இருப்பாரு. மிலிட்டரி இறந்து போயிட்டாருன்ற மாதிரிலாம் இவங்க அந்த வெட்டியான ஏமாத்திட்டு இருக்காங்க. எங்களோட சொந்தக்காரரு இறந்து போயிட்டாரு, இப்பயே புதைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே குழிய தோண்டி வச்சிருக்கேன், புதைச்சிடலான்ற மாதிரி அந்த வெட்டியான் சொல்லிட்டாரு. வெட்டியான் அந்த இடத்துல இருந்தா இவங்க நினைச்சதை இவங்க பண்ண முடியாதுல்ல, அதனால உங்களுக்கு சரக்கு நாங்க வச்சிருக்கோம், நீங்க சரக்கடிங்க, நாங்களே இவரை புதைச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி வெட்டியானோ சரக்கு வாங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இப்ப இவங்க ஃப்ரெண்டை எழுப்பி விட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு கல்லறையை தோண்டணும்ன்றதுக்காக தானே வந்திருக்காங்க. இப்ப அந்த கல்லறை கிட்ட வந்துடுறாங்க. அதை வேக வேகமா தோண்டிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்குள்ள இருக்க எலும்பு கூட இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க வேற ஒரு இடத்துல இருந்து எலும்பு கூட கொண்டு வந்தாங்கல்ல, அதை இங்க போட்டு லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே லாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த வெட்டியானுக்கு தெரியாம தான் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இங்க இருந்து ஒன்னு எடுத்தாங்கல்ல, அதை டிஸ்போஸ் பண்ணிருங்கன்ற மாதிரி அந்த ரெண்டு பேர்கிட்ட ஹீரோ சொல்லிட்டாரு. அந்த ரெண்டு பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த ரெண்டு பேருக்கு ஏதோ தப்பா இருக்கு. இந்த வேலைக்கு எவன் 50,000 ரூபாய் தருவான், வேற ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க போல, நாளைக்கு அவனுங்களை பார்த்து என்ன பிளான் பண்றாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி மிலிட்டரியும் இந்த சிப்பின்றவரும் பேசிக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலையில இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அவங்க 3 பேரை பாக்குறதுக்காக வராங்க. அவங்க 3 பேர் ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன ஜாலியா டான்ஸ் பண்றாங்கன்னு இவங்க கோவப்படுறாங்க. உண்மையை சொல்லு, எதுக்காக இந்த விஷயத்த பண்ண வச்ச, உனக்கு பெருசா ஏதோ லாபம் கிடைக்க போது போல, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பேரு சோடாமணி அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. சரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, இவங்க கிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்குமே ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா மன்னர் காலத்துல ஒரு 3 மன்னர்கள் இருக்காங்க. இந்த 3 மன்னர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்தை கேப்சர் பண்ணி நிறைய செல்வத்தெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் கையில எல்லாமே போக ஆரம்பிச்சது பாத்தீங்களா, அப்ப இவங்க கிட்ட இருக்க எல்லா காசுமே ரொம்ப குறைஞ்சிருக்கும். அப்ப கூட அவங்களுக்கு எல்லாம் நிறைய சொத்து இருக்கு. அந்த சொத்தை நம்ம குடும்பத்துக்கு மாத்தலாம் அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. 2 மன்னரோட சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு மன்னருக்கு சொந்தக்காரங்களே இல்லாம போயிருது. அதாவது அந்த குரூப்ல யாருமே இல்லன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருது. இருந்தாலுமே பொது ஆளுங்க இருக்காங்கல்ல, நாங்க அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான், நாங்க அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி அந்த காசை கிளைம் பண்றதுக்காக வருவாங்க. இப்ப மீதி இருக்க 2 மன்னர்களோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, இல்ல இல்ல எங்களால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த காசை கிளைம் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த காசு சாதாரண அமௌண்ட் கிடையாது, 2000 கோடி. அதனால தான் கிளைம் பண்ணி அடிக்கடி ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் ஏமாத்துறாங்க, நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி அந்த 2 குரூப்பை சேர்ந்தவங்க முடிவெடுத்திருப்பாங்க. சரி இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்க, உன் பிளான் என்ன அப்படின்ற மாதிரி மிலிட்டரியும் அந்த சிப்பியும் கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் இவரோட பிளானை பத்தி சொல்லிட்டாரு. கிளைம் பண்ணாம ஒரு அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, 2000 கோடி, அந்த 2000 கோடி அடிக்கிறது தான் ஹீரோவோட பிளானா இருக்கும். அது என்னன்னா அந்த தலைமுறையை சேர்ந்தவர் தான் இந்த கோயின்றத நம்ப வைக்கணும்ன்ற மாதிரி முடிவெடுத்திருப்பாரு. கோயியோட தாத்தாவோட கல்லறை ஒரு இடத்துல இருக்கும். அந்த கல்லறையில இருக்கிறத எடுத்து அவங்க சொந்தத்துல இருக்க ஒரு கல்லறையில புதைச்சு வச்சிடணும்ன்ற மாதிரி புதைச்சு வச்சிருப்பாரு. அதாவது தலைமுறையே இல்லாம ஒரு மன்னர் மாறிட்டாரு பாத்தீங்களா, அவரோட கல்லறை ஒரு இடத்துல இருக்கும். அந்த கல்லறையில இப்ப கோயியோட தாத்தா தான் வச்சிருக்காரு. இப்ப நாளை பின்ன செக்கிங் பண்ற மாதிரி ப்ராசஸ் நடக்கும்ல, அப்ப கோயி கூட மேட்ச் ஆயிடும். சோ கோயி தான் அந்த மன்னரோட வாரிசுன்ற மாதிரி வந்துரும்ல. வாரிசுன்றது மட்டும் உறுதி ஆயிடுச்சுன்னா 2000 கோடி கிடைக்கும். அதை எல்லாருமே ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சூப்பர் ஐடியான்ற மாதிரி இவங்களுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மீதி 2 மன்னர்களோட வாரிசு பேரு விஜய், ருத்ரா அப்படின்றது. அவங்க 2 பேருக்கு இப்போ ஒருத்தர் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. நான் தான் வாரிசு, அந்த 3வது மன்னரோட வாரிசு நானு அப்படின்ற மாதிரி லெட்டர் போட்டிருக்காரு. கோயி தான் அந்த லெட்டரை போட்டிருக்காரு. நிறைய பேர் அடிக்கடி இந்த மாதிரி ஏமாத்தி வருவாங்க. இனோன் ஃப்ராடு வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அந்த கோயி இருக்காரு பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் நான் அந்த ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்தது. இப்ப என்ன
பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சு, என்னோட காசை கேட்கறதுக்காக தான் வரப்போறேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காரு. இவன் ஒருவேளை உண்மையானவனா இருப்பானான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி, இவனோட ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்றதுக்கு ஆளை போட்டுடலான்ற மாதிரி ஆளை போட்டுறாங்க. இத பத்திலாம் ஹீரோக்கு தெரியாதுல. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு கேங் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஆளை போடலாம்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் இவங்களை கண்காணிக்கிறதுக்காக வராரு. அப்படி கண்காணிக்க வந்தவர் இவங்களை அமுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்களுமே தப்பிச்சு இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவருமே கேங்கு கூட சேர்ந்து துரத்திட்டு இருக்காரு. ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதை மீறியே இவங்க தப்பிச்சிடுறாங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு உடம்பு முடியாம போயிருது. இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பாத்துக்கோன்ற மாதிரி சூடாமணி கிட்ட சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, துரத்துன 2 பேரை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. எங்களையே துரத்துறீங்களான்ற மாதிரி லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த சொத்தோட வாரிசு நான் தான்ற மாதிரி கோயி சொல்லியிருக்காருல. இப்ப கோயியை லாக் பண்றதுக்காக போலீஸுங்களாம் வந்திருக்காங்க. என்னடா ஏமாத்த பாக்குறியா, உங்ககிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. கோயி பெருசா பயப்பட மாட்டாரு. அவங்க கூட சேர்ந்த மாதிரி கிளம்புறாரு. இப்ப இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, லாக் பண்ண 2 பேர் கிட்ட பேசுறாங்க. அதுல ஒருத்தன் இந்த கேங்க அமுக்குறதுக்காக வந்தவன் தெரிய வருது. ஆனா இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் டாக்டர்னு சொல்லிட்டாரு. ஏன்டா டாக்டரா இருந்துட்டு எதுக்காகடா எங்களை பிடிக்கிறதுக்காக வந்தேன்னு இவங்க 2 பேர் கேக்குறாங்க. உங்களை பிடிக்கிறதுக்காக வரல, அந்த குரம் பாப்பி ரெட்டியை பிடிக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. அதாவது ஹீரோவை பிடிக்க வந்தேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவை எதுக்காக பிடிக்க வந்தேன்னு கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோ ஒரு மென்டல் பேஷண்ட், மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் தப்பிச்சு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது அவன் ஒரு மென்டலா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா வாட்டி பார்ல வச்சு பார்த்தாங்க பாத்தீங்களா, அப்ப கூட அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போடுற யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு வந்திருப்பாரு. அப்பயே எனக்கு லைட்டா டவுட் வந்தது. இப்பதான் எனக்கு புரியுது, ஒரு மென்டல் பேச்சை கேட்டுதான் காசு திருடுறதுக்கு பிளான் போட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மென்டலை நம்பி ஏமாந்துட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. ஹீரோக்கு உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கல்ல, இவங்க 2 பேருமே ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவனை நம்ப வேணாம், இவனே ஒரு மென்டல் பேஷண்ட் அப்படின்ற மாதிரி சூடாமணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சூடாமணிக்கு எனக்கு ஏற்கனவே இது தெரியும்னு சொல்லிட்டாங்க. தெரிஞ்சும் எதுக்காக இவன் கூட சேர்ந்து வேலை பார்க்கறேன்னு இவங்க 2 பேர் கேட்கும் போதுதான் சூடாமணியும் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சூடாமணியோட பிளாஷ்பேக்கை பத்தியும் ஹீரோவோட பிளாஷ்பேக்கை பத்தியும் தெரியுது. சூடாமணி ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த கிராமத்துல நர்ஸ் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது டாக்டர் ஆகணும்ன்ற மாதிரி ஆசைலாம் இருக்கும். வெளிநாட்டுக்கு படிக்க போறதுக்கு நிறைய காசு தேவைப்படுது. இவங்க கிட்ட கம்மி காசு தான் இருக்கும். என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் இவங்க ஊர்ல ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி வந்திருக்கும். நிறைய வட்டி நாங்க தருவோம், இந்த இடத்துல காசை போடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, மொத்த காசையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. முதல்லாம் கொஞ்சம் வட்டி கிடைச்சிருக்கும். இப்ப மொத்தமா வட்டியை வாங்கலான்னு இவங்க அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்த மூடிட்டு ஓடிட்டாங்கன்றது தெரிய வருது. ஐயோ, நம்ம ஏமாந்துட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. இவங்க மட்டும் இல்ல, அந்த ஊரை சேர்ந்த நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. இப்படி ஏமாந்துட்டுமே, இப்ப ஓடி போனவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சு பார்த்தா மேனேஜரே நம்ம ஹீரோன்னு தெரிய வருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, என் மேல தப்பு இல்ல, நீங்க அவசரப்பட்டு என் மேல கோவப்படாதீங்கன்ற மாதிரி இவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு நல்ல பிசினஸ் பண்ணும், நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. ஒவ்வொரு வேலையா இவர் தேடி அலைஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் ருத்ரா கிட்டயும் விஜய் கிட்டயும் இவர் வேலைக்காக சேர்ந்திருப்பாரு. அவனுங்க 2 பேருமே ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஐடியா வச்சிருப்பாங்க. இவர் மேனேஜர் மாதிரி சேர்ந்திருப்பாரு. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வட்டி தரதா சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவு வட்டி தந்தா கட்டுப்படி ஆகாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நிறைய வட்டி தருவோன்னு ஆளை சேருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ஹீரோ இருக்கார்ல, அந்த கிராமம் முழுக்க நிறைய வட்டி கிடைக்கும், காசை போடுங்க காசை போடுங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. இவ்வளவு சொல்றாரு, நம்ம காசை போடலான்ற மாதிரி மக்கள் நிறைய காசை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல்ல இவங்க கரெக்டா வட்டி எல்லாம் தருவாங்க. மக்களுக்கு நம்பிக்கை வர அதிக அமௌண்ட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டோன்னு அசலை தூக்கிட்டு ஓடிடலான்ற மாதிரி அவனுங்க 2 பேருமே ஏமாத்திட்டு ஓடி இருப்பாங்க. மக்களுக்கு கோவம் மேனேஜர் மேல தானே வரும். எங்க காசை திரும்பித்தான்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. அவனுங்க 2 பேர் சேர்ந்து இந்த மேனேஜரை சிக்க வச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப கேஸ் கோர்ட்டுன்னு மாட்டிக்கிறாரு. அப்படி கோர்ட்டுக்கு வரும்போது இவருக்கு தண்டனையா தந்துடுறாங்க. இவருமே செய்யாத தப்புக்கு இப்படி தண்டனை அனுபவிக்கிறமே அப்படின்ற மாதிரி தனியா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் ஜெயில அடிக்கடி தனியா புலம்பிட்டு இருக்கிறதுனால இவருக்கு மென்டல் ப்ராப்ளம் வந்துருச்சுன்றத போலீஸுங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி மென்டல் ப்ராப்ளம் வந்ததுனால தான் இவரை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கவர் உயிர் வாழ வேணான்ற மாதிரி தற்கொலை முயற்சி எல்லாம் எடுத்திருப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த சூடாமணி வேலை பார்த்திருப்பாங்க. இவன் ஏமாத்திட்டு போன மேனேஜர் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இவனை முழிக்க வச்சு இவன் மேல கோவப்பட்டு இருக்காங்க. ஏண்டா எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு எதுக்காகடா சாவ முடிவெடுத்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களை ஏமாத்தல அப்படின்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு.
அதாவது அந்த ருத்ராவும் விஜயம் தான் ஏமாத்துனாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் இவங்களுக்குமே புரியுது, அப்ப அவங்க 2 பேரை நம்ம பழி வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே பழி வாங்குறதுக்காக தான் அவங்க நகை கடையில திருடலாம் நினைச்சேன், அந்த பிளான் சொதப்பி தான் திரும்பி ஜெயிலுக்குள்ள போயிட்டேன், அவங்கள பழி வாங்குறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு. இல்ல நீ அதே டீமை திரும்பி சேரு, நம்ம இந்த வாட்டி பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சூடாமணி சொல்லியிருப்பாங்க. சூடாமணி ஹெல்ப் பண்ணி தான் இவர் ஹாஸ்பிட்டலை விட்டு தப்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேரை சேர்த்து இந்த பிளானை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதான்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க 2 பேருக்கு புரிஞ்சிருது. இப்ப கோயிய ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. கோயி நான் தான் அந்த வாரிசு, நான் தான் அந்த வாரிசுன்னு மீடியா கிட்ட சொல்லிக்கிட்டே தான் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இருக்காரு. இத பத்தி அந்த விஜய் கிட்ட விசாரணை பண்றாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவன் வாரிசு இல்ல, ஏமாத்துறான்ற மாதிரிலாம் பேட்டி தராரு. ஹீரோவோட வாழ்க்கையும் சூடாமணியோட வாழ்க்கையும் அவனுங்க 2 பேர் சேர்ந்து அழிச்சிருக்காங்க. அவனுங்க 2 பேரை ஏமாத்தி காசு சம்பாதிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பிளானை போட்டோம், நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் காசு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே இவ்வளவு தூரம் இறங்கிட்டோம், கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம், எங்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தாங்கன்ற மாதிரிலாம் டீல் பேசிக்கிறாங்க. இப்ப மேற்கொண்டு இவங்க எல்லாருமே டிராவல் பண்ணும்போது இப்ப அந்த கோயியை போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது அவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த 2 பேர் கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் ஏற்கனவே அந்த கோயிக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்திருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கோயியை இவரு தனிப்பட்ட முறையில அடின்னு அடிச்சிருப்பாரு. என்ன அடி வாங்கினாலும் சரி, நீ இன்னாரோட வாரிசுன்னு தான் சொல்லணும், உன் உண்மையான அடையாளத்தை பத்தி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த கோயியும் நல்லா வலியெல்லாம் தாங்கிறதுக்கு பிராக்டிஸ் எடுத்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல போலீஸ் இருக்காங்கல்ல, போட்டு அடிக்கிறாங்க. நீ ஃப்ராடு தானே, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல நான் அவரோட வாரிசு தான்ற மாதிரி பயங்கரமா அடிலாம் வாங்கிட்டு இருக்காரு. சார் நாங்க எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சிட்டோம், இவன் என்னமோ உண்மையான வாரிசு மாதிரி தான் தெரியுது சார், இதுக்கப்புறம் எங்களால எதுவுமே பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு தான் இந்த கேஸ் போகும், நீங்க கோர்ட்ல ஆளை வச்சு பாத்துக்கோங்கன்னு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் நீங்களே முடிங்கன்ற மாதிரி இவங்க கேட்டு பாக்குறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கே வந்துருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு ஹீரோவும் சூடாமணியும் வயசானவங்க கெட்ட போட்ட மாதிரி வந்திருக்காங்க. ஏன்னா விஜய்க்கும் ருத்ராக்கும் இவங்க யாருன்னு தெரியும்ல, அவங்க கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டு வந்திருக்காங்க. இந்த சொத்தை ஏமாத்தி அடையிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. நீ உண்மையான வாரிசு தானான்ற மாதிரி ஜட்ஜ் கேக்குறாரு. கண்டிப்பா நான் உண்மையான வாரிசுன்ற மாதிரிலாம் கோயி சொல்லிட்டாரு. அதனால ஜட்ஜும் இந்த கேஸை எடுத்துக்கிறாரு. இப்ப விஜயும் ருத்ராவும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கோயி உண்மையை சொல்லலாம் வாய்ப்பு கிடையாது, இவன் யாரோட பையன்றதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், அந்த அப்பா மூலியமா நம்ம எப்படியாவது இவன் வாரிசு இல்லன்றதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் உண்மையான அப்பாவை கண்டுபிடிக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உண்மையான அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரனா தான் இருப்பாரு. இவரோட பேரு சங்கி ரெட்டி அப்படின்றது. இந்த சங்கி ரெட்டி ஊருக்குள்ள மைனர் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. அதாவது 10 ஒய்ஃபுங்களுக்கு மேல இருப்பாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க. என்னோட அப்பா இவரு, என்னோட அப்பா இவரு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. சோ இவர் தான் அந்த கோயியோட அப்பான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவரை தூக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தூக்கிடுறாங்க. இவரோட பையன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அவர் வாரிசா இருக்க வாய்ப்பு இல்லைல்ல, அதுக்காக தான் இவரை தூக்கிடுறாங்க. இவர் கோர்ட்டுக்கு வந்தோடனே கோயியும் என்னோட அப்பா வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் அந்த சூடாமணியும் ஷாக் ஆயிடுறாங்க. இது இவர் தான் அப்பாவா, ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. உன்னை கேட்கும் போது நீ அனாதன் தான்டா சொன்ன, இப்ப எங்க இருந்தா அப்பா வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த கோயி கிட்ட கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அப்பனை பத்தி சொல்ல வேணான்றதுக்காக தான் அப்பா இல்லைன்னு சொன்னேன், ஆனா இவர் தான் உண்மையிலேயே என்னோட அப்பா, செக் பண்ணா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டீமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் ருத்ராவோட லாயர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சங்கி ரெட்டியை ஆஜர்படுத்துறாரு. சரி இந்த சங்கி ரெட்டி தான் கோயியோட உண்மையான அப்பா சார், இவர் உண்மையான அப்பாவா இருக்கிற பட்சத்துல எப்படி அவர் அந்த வம்சத்தை சேர்ந்தவரா இருப்பாரு, அவர் பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா இவங்க 2 பேருக்குமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம், அப்பா பையனை ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இவர் கண்டிப்பா அந்த ராஜா வம்சவழியா சேர்ந்தவரா இருக்க மாட்டாரு, இது மூலியமா இவர் ஏமாத்துறாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு ஹீரோ ஒரு சூப்பர் மாற்று வழியை கண்டுபிடிச்சிடுறாரு. அது என்னன்னா இந்த சங்கி ரெட்டியோட பசங்களா நிறைய பேர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த எல்லா பசங்களையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருந்தாரு. அவங்க எல்லாருமே எங்களுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, ஏன்னா நாங்களும் சங்கி ரெட்டியோட பசங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேருக்குனா எடுக்கலாம், இத்தனை பேருக்கு எடுக்க முடியாதுல்ல. இதுல ஜட்ஜ் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இவ்வளவு பேருக்கு எடுக்கிறதுக்கு நம்ம கோயிக்கும் உங்களோட மன்னருக்கும் எடுத்துடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இவங்களோட மன்னர் ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அங்க இருந்து தோண்டி சாம்பிள் எடுக்கலாம், கோயி சாம்பிள் கூட மேட்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஏன்னா ஹீரோ இதுக்காக தான் இவ்வளவு வேலை பண்ணிருப்பாரு. சூப்பர், அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. இப்ப ருத்ராவும் விஜயும் பயப்படுறாங்க. ஒருவேளை அந்த மன்னரோட சாம்பிளை எடுத்து அது கோயி கூட மேட்ச் ஆயிடுச்சுன்னா 2000 கோடி நம்ம கையை விட்டு போயிடும். அதனால நம்மளே அந்த மன்னரோட பாடிக்கு பதிலா வேற ஒரு பாடி அங்க வஸ்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்கல்ல, இத சங்கி ரெட்டி கவனிச்சிடுறாரு. இங்க இவங்களை பாக்குறதுக்காக வரும்போது இவங்க பேசினதை கவனிச்சிடுறாரு. இப்ப நேரா ஹீரோவையும் டீமையும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவங்க இந்த மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க.
ஏன்னா என்னோட பையன் உங்க கூட தானே இருக்கான், என் பையன் நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அந்த காசுக்காக ஏமாத்துறீங்க போல, ஆனா நீங்க கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. அச்சச்சோ, அவனுங்க பாடியை மாத்தி வச்சா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, காலையில எடுக்கிற மாதிரி தான் பிளான் வச்சிருப்பாங்க. அப்படி எடுக்கிறதுக்குள்ள அவனுங்க மாத்தி வச்சா பிரச்சனை ஆயிடும், நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பண்ண எல்லாமே வேஸ்டா போயிடும், அவனுங்களை மாத்த விடக்கூடாது, தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. அது என்னன்னா, கல்லறைக்கு மேல போர்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த போர்டை சேஞ்ச் பண்ணிடுவோம், அவனுங்க வேற ஒரு போர்டை பார்த்துட்டு தப்பானதை எடுத்து போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம போர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு சூப்பர் ஐடியான்ற மாதிரி டீமை சேர்ந்த எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அந்த ருத்ரா விஜயோட ஆளுங்க வரதுக்கு முன்னாடி இவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த போர்டு மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அதை கஷ்டப்பட்டு எடுத்து பக்கத்து இடத்துல மாத்தி வச்சிடுறாங்க. அவங்க எடுக்கிறதுக்காக வந்தாலும் அதை எடுத்துருவாங்க, நமக்கு பிரச்சனை இல்ல, நம்ம போர்டை மட்டும் மாத்தி வச்சா போதும்னு நினைக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே விஜய் ருத்ராவோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, தப்பான கல்லறையை தோண்டிட்டு இருக்காங்க, அங்க இருக்க எலும்பு கூட எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள போலீஸுங்க இருக்காங்கல்ல, அந்த கேங் வந்து அமைக்கிறாங்க. போலீஸுங்க பாதுகாப்பு தரலான்னு பாதுகாப்பு தராங்க. அப்படி பாதுகாப்பு தர ஆரம்பிச்சதுனால இவங்களால பழையபடி போர்டை மாத்த முடியல. ஐயோ, போர்டை மாத்த முடியலையேன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணான்னு ஒரு பாடி இருக்கும், அந்த பாடியில தான் அந்த மன்னரோட போர்டை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மன்னரோட குழியில பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கோயியோட தாத்தாவோட எலும்பு கூட தான் இருக்கு, ஆனா போர்டு கிருஷ்ணான் இருக்கும். சோ எடுக்கிறவங்க இப்ப யாரோட சாம்பிள் எடுப்பாங்க, கிருஷ்ணான்ற அந்த டெட் பாடியோட சாம்பிள் தானே எடுப்பாங்க. அந்த சாம்பிளை கோயி கூட மேட்ச் பண்ணா மேட்ச் ஆகாது, அவ்வளவுதான், நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்டா போயிருச்சு, அந்த போர்டை மாத்த முடியாம போனதுதான் இதுக்கெல்லாம் காரணம்ன்ற மாதிரி பயங்கரமா இவங்களுக்குள்ள கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் அபிஷியல் இருக்காங்கல்ல, சீக்கிரமா மேட்சிங்காக இவர்கிட்ட இருக்க சாம்பிளை எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ உடஞ்சு போய் படுத்துட்டு இருக்காரு. நீ ஏன் இப்படி படுத்துட்டா எப்படி, வேற ஏதாவது பிளான் சொல்லு, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சூடாமணி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது, எதுவுமே முடியாது, எல்லாம் போயிருச்சுன்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. அப்படி மட்டும் சொல்லாத, ஏதாவது யோசின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு, வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும், இதுல இருந்து தப்பிச்சு நம்ம அந்த 2000 கோடி அடையணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப கிருஷ்ணான ஒரு பாடியில இருக்க சாம்பிள் தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க, அந்த சாம்பிளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது அவரோட வாரிசு யாருன்றதை கண்டுபிடிக்கணும், அவங்க கிட்ட இருந்து நம்ம சாம்பிளை எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பெண் கிட்ட இருந்து எடுக்க முடியாது போல, ஆண் கிட்ட இருந்து மட்டும் தான் எடுக்க முடியும் போல. அந்த ஆண் கிட்ட இருந்து நம்ம சாம்பிளை எடுக்கணும், அந்த கிருஷ்ணாவோட வம்சாவளியை தேடி போலாம், நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி தேடலான்ற மாதிரி இவங்களுமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி தேடி அலையும் போதுதான் அவர் ஒரு சர்ச்சில் ஃபாதரா போயிட்டாருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த சர்ச்சை கண்டுபிடிச்சு போனோன்ற மாதிரி இவங்களுமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த சர்ச்சையும் கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அந்த ஃபாதரை எப்படியாவது தூக்கணும், இல்ல அவர்கிட்ட இருந்து சாம்பிளை எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஃபாதரா யார் தெரியுமா வரா, உத்ராஜ் தான் வந்துட்டு இருக்காரு. உத்ராஜ் தான் ஃபாதரா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நோயை குணப்படுத்துறன்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காரு. இவங்க எங்களுக்குமே பிரச்சனை இருக்கு, சரி பண்ணுங்கன்ற மாதிரி உத்ராஜ் கிட்ட வராங்க. உத்ராஜ் இவங்களை பார்த்து பயப்படுறாரு, ஏன்னா இவங்களை ஏமாத்தி நகையெல்லாம் கொண்டு போனார்ல, அதனால தான் பயந்துட்டு இருக்காரு. உங்களை ஏமாத்திட்டு நானும் போய் ஏமாந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உத்ராஜ் கிட்ட நிறைய நகலா இருந்தது பாத்தீங்களா, ஒருத்தங்களை பார்த்து விக்கலான்ற மாதிரி நினைப்பாரு. அவங்க இருட்டான பகுதிகளை கூட்டு போறாங்க, இவருக்கு சுத்தமா கண் பார்வையே தெரிய மாட்டேங்குது. இவருமே குத்து மதிப்பா டீல பேசலான்ற மாதிரி அவங்க கிட்ட டீல் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. 10 கோடி ரூபாய் வேணும்ன்ற மாதிரி கேட்கறாரு. அவ்வளவுதானே, தந்துடலான்ற மாதிரி அவங்களுமே அவாலா காசு மாதிரி இவர்கிட்ட தராங்க. இதை தந்து நீ வாங்கிக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் டீல் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராரு. அப்படி வெளியே வரும்போதுதான் அவங்க போலியான காசை தந்து ஏமாத்தி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. உள்ள கண் பார்வை தெரியல, அதனாலதான் இப்படி வாங்கியிருப்பாரு. இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ணலான்னு அந்த இடத்தை நோக்கி ஓடுறாரு. அந்த கேங்க சேர்ந்து யாருமே இல்ல, ஏமாத்தி இவரோட நகையெல்லாம் புடுங்கிட்டாங்கன்னு தெரிய வருது. இப்படி ஏமாந்துட்டுமே அப்படின்ற மாதிரி சொந்த ஊருக்கு வந்துதான் இப்படி ஃபாதரா மாறி இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவ்வளோ காசை ஏமாத்திட்டு போனல, உன்னை விட மாட்டோன்ற மாதிரி இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த ஃபாதரோட ஆளுங்களாம் வந்து இந்த குரூப்பை தடுத்துட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா போங்கடான்ற மாதிரி துரத்தி விடுறாங்க. என்னதான் துரத்தி விட்டாலும் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அந்த உத்ராஜுக்கே தெரியாம அவரோட முடியெல்லாம் பிச்சு எடுத்திருப்பாரு. இந்த முடியை எப்படியாவது நம்ம கோயிக்கு செட் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த கோயி ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது நிறைய பேர் சேர்ந்த மாதிரி கோயியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோவும் டீமும் தான் வேணும்ட்டே கோயியை போட்டு அடிச்சிருப்பாங்க.
எது கோயியை போட்டு அடிச்சிட்டாங்களா, அவர் கண்டிஷனை பாக்குறதுக்காக நான் வரேன்ற மாதிரி ஜட்ஜ் இருக்கார்ல, கண்டிஷனை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராது. அதாவது அந்த ருத்ராவும் விஜயும் சேர்ந்து தான் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்காக வராது. இப்ப அவர் உடம்பு முழுக்க கட்டு போட்ட மாதிரி தான் படுக்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலா டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறதுக்கு பிளட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இப்ப பிளட் எல்லாம் எடுக்க முடியாதுன்ற மாதிரி இவங்க டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. தலையில இருந்து முடியை எடுக்கலாம்னு பார்த்தா இவர் தலையில முடியும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காதுல முடி இருக்குல்ல, அதை வேணா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சூடாமணி நர்ஸா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான், காதுல இருக்க முடியை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா காதுல இவங்களை பொறுத்த வரைக்கும் உத்ராஜோட முடியை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுக்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிராமா பண்றாங்க. இப்ப காதுல இருக்க முடியை எடுத்துக்கிறாங்க. இதை மேட்ச் பண்ணி பார்த்தா கண்டிப்பா மேட்ச் ஆகும்ல, அதுக்காக தான் இவ்வளவு பிளான் பண்ணி இவங்க பண்ணிருப்பாங்க. உண்மையில அங்க மன்னரோட பாடி இருக்கணும், ஆனா கிருஷ்ணாவோட பாடியில இருந்து தான் இப்ப சாம்பிள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி கோயி கிட்ட இருந்து நியாயமா சாம்பிள் எடுக்கணும், ஆனா இப்ப கோயி உடம்புல இவங்க அந்த உத்ராஜோட சாம்பிளை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சாம்பிளை தான் எடுத்திருப்பாங்க. இப்ப ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆயிருது. அந்த மன்னர் கூட தான் கோயியோட மேட்ச் ஆயிருக்குன்ற மாதிரி முடிவாயிருது இல்ல. 2000 கோடி இவருக்கு தரணும்ன்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிடுறாரு. நம்ம நினைச்சதை பண்ணிட்டோன்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப காசை கிளைம் பண்ணி வாங்குறதுக்காக ஹீரோவும் அந்த கோயியும் வந்திருக்காங்க. அப்ப கோயிக்கு போன் கால் வருது. ஒரு குழிய மூடுற வேலை இருக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. குழிய மூடுற வேலைனா இவர் உடனே ஓடிடுவாரு. நான் போனோம், நீங்களே வேலையை பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. டே கண்டிப்பா போணுமா இருன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இல்ல இல்ல கண்டிப்பா நான் குழிய மூடுறதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவனுமே வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் குழிய மூடுறதுக்கு யாருமே வர சொல்லன்னு தெரிய வருது. நீ எதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு வந்தன்ற மாதிரி மத்த 3 பேர் கேக்குறாங்க. குழிய மூடுற வேலைன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன், ஆனா இங்க எதுவுமே குழிய மூடுற மாதிரி வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி செக் பண்றதுக்கு ஹீரோவை பாக்குறதுக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது ஹீரோவும் அந்த இடத்துல இல்லைன்னு தெரிய வருது. எங்களுக்கு காசு தாங்கன்ற மாதிரி அந்த 2 பேர் கிட்ட கேக்குறாங்க. ஏற்கனவே தர வேண்டியதை ஹீரோ கிட்ட தந்துட்டோன்ற மாதிரி அவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. அந்த கோயியை திட்டமிட்டு அனுப்பி வச்சதே ஹீரோவா தான் இருக்கும். அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோ இருக்கார்ல, மாசா இவங்க முன்னாடி வந்து உட்கார்றது. உங்க 2000 கோடியை தூக்குறதுக்கு நான் தாண்டா பிளான் போட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி இவங்க 2 பேர் கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு 2000 கோடிலாம் வேணாம், 1000 கோடி ரூபாய் தாங்க, அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா இப்ப கவர்மெண்ட் ஒரு காப்பி தந்திருக்காங்கல்ல, அந்த காப்பியை உங்ககிட்ட தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆக்சுவலா ஹீரோ தான் பெரிய கில்லாடியா இருப்பாரு. அவங்க 2 பேருமே சிட் ஃபண்ட்ல ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி ஹீரோ சொன்னார்ல, உண்மையில ஹீரோ தான் ஏமாத்தி இருப்பாரு. மக்களை ஏமாத்தி தப்பிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஹீரோ மாட்டி இருப்பாரு. அதனால தான் ஜெயில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பல்கா அமௌண்ட் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக இந்த பிளான் எல்லாம் போட்டிருப்பாரு. இப்ப இவனுங்க கிட்ட இருந்து 1000 கோடியை வாங்கிட்டு போயிட்டாருன்னு இவனுங்க 2 பேர் சொல்றாங்க. இல்ல இல்ல கண்டிப்பா ஹீரோ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சூடாமணி ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இவங்க 2 பேருமே ஹீரோ பண்ணதை புட்டு புட்டு வைக்கிறாங்க. அதாவது சிட் ஃபண்ட் கம்பெனி ரன் பண்ணாங்க பாத்தீங்களா, ஹீரோ தான் எல்லா தப்பும் பண்ணிருக்காங்க, ப்ரூஃப் இருக்கு பாருங்கன்ற மாதிரி ப்ரூஃப் எல்லாம் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ தான் ஏமாத்தி இருக்காரு அப்படின்றது இவங்களுக்குமே தெரிய வருது. இப்ப நம்மள ஏமாத்தி காசை கொண்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோயின் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்த, பாத்தியா நம்மள ஏமாத்திட்டு போயிட்டான்னு மத்தவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது, கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அந்த 1000 கோடியை ஒரு பெரிய வேன்ல தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது தற்கொலைக்கு முயற்சி பண்ணாருன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மை அது கிடையாது. சூடாமணி இவரை பார்த்து டென்ஷன் ஆயிருப்பாங்க. இவன் தானே ஏமாத்திட்டு போன மேனேஜர்னு சாகடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் சாகாம உயிர் பொழைச்சிருப்பாரு. இந்த சூடாமணியை ஏமாத்தணுன்றதுக்காக என் மேல தப்பு இல்ல, அவங்க 2 பேர் மேலதான் தப்புன்ற மாதிரி ஒரு கதையை விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இந்த டீம் மூலியமா மொத்த காசையும் தூக்கியிருப்பாரு. மொத்த எஃபர்ட்டும் போட்டது நானு, உங்களுக்கு நான் பங்கு தரணுமா, தர முடியாதுன்ற மாதிரி தான் காசை ஏமாத்திட்டு கிளம்பிட்டு இருக்காரு. திரும்பி நேரம் இருந்தா சந்திப்போன்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு தான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டானே, அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சூடாமணியும் டீமோ இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. இதோடையே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.